கரா மூவி May 15 உங்களுக்காக. நேரம் 5 நிமிஷம், நான் ஒரு 2 நிமிஷமா ஆக்கிக்கிறேன். மகிழ்ச்சி பாருங்க. அண்ணன் ஐயனார் அவர்களே, நீங்கள் மயானமாக தந்தீர்கள் இந்த மக்களுக்கு. இந்த படத்துக்கு பிறகு மயானம் தர மாட்டீர்கள், விமானம் தருவீர்கள். யாரோ ஒருத்தர் தான் கைதிட்டு. ஏன்னா நான் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் நிறைய பேர் ஒரு 80% நண்பர்கள் தான் பத்திரிகையில், 85% கூட இருக்கும். வெற்றி இயக்குனர் வெல்லும் இயக்குனர், வெற்றியின் இயக்குனர் வெல்லும் இயக்குனர், வீரத்தின் இயக்குனர், விருதுகளை குவிக்கும் இயக்குனர், வினாடி நேரம் கூட அவனை பிடிக்க முடியாது என்று அவதாரம் எடுத்த இயக்குனர் ஓரத்திற்கு இந்த அவதார இயக்குனர். ஏன்னா ஒரு அந்த சும்மா ஒருத்தரை வந்து பாராட்டி புகழ்ந்துட்டு போறது கிடையாது. எனக்கு ஒரு பாட்டு கொடுத்ததுக்கா பாராட்டுறதா? எங்க ஊர்ல அப்படிதான். எதுக்குதான் ஒரு கவிதை எழுதுவார். ஒருத்தர் இறந்துட்டான்னு கவிதை கேட்டதுக்கு, முனிசாமி என்னும் முதியோர் மறைந்தனையோ, அவர் பேர் முனிசாமி, அவர் முனிசாமி என்னும் முதியோர் மறைந்தனையோ மூத்த தமிழ் கோவை. அவன் முனிசாமி வந்து தெலுங்காரன், மூத்த தமிழ் கோவை, மூக்கு மூ போட்டு இப்படி புகழ்ந்து ஒரு வெற்றித்தனமா புகழ்றது ஒரு காமெடியாக. இவருடைய திறமைகளை பார்த்து இந்த ட்ரைலரை பார்த்து அவ்வளவு ஒரு நேர்த்தியான அடர்த்தியான, ஏன் இவர் பெரிய வெற்றி பெறுவார்னு சொன்னா அது காரணம் சொல்லணும். சும்மா ஒருத்தரை பாராட்டுறது கிடையாது. வாரேன் அடுத்து மகேந்திரனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கு, 2 நிமிஷத்துல எப்படி பேசுறது எப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டார். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு படைப்பாளி திருப்தி அடைய மாட்டார், அடர்த்தியா இருக்கும். இது எங்கேயுமே இல்லையே. பார்த்தீங்களா, சொன்னார் ஜீவா சொன்னார், அந்த குமார் பாட்டு புதுசா இருக்கு, எத்தனையோ முறை கேட்டு. எத்தனை ஜீவா எத்தனை வாட்டி கேட்டீங்க? 500 வாட்டி. இதுதான் அந்த புதுசு. எப்ப பார்த்தாலும் ஒரே மானே தேனே கட்டிப்பிடி மாமன் தோல் தொட்டுக்கடி, என்னதுக்குடா அந்த கன்றாவையே எத்தனை சொல்லுவீங்க? ஒரு புதுசா எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு டைரக்டர். அவர் பாராட்டு எனக்கு ஏதாவது போதா? என்னுடைய இலக்கு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஏதாவது பெரிய பதவியில் போகணும், ஏதோ ஒரு ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். அது பார்த்தா அண்ணன் உண்மையிலே நான் உங்களை கைவிட்டு வணங்குறேன். இந்த ஏழைங்களுக்கு அதாவது நீங்கள் விமானம் கொடுக்க போறீங்க. முதல் வந்து மயானம் கொடுத்தீங்க, அது பெரிய சந்தோஷமான விஷயம். அதுதான். நீங்கள் வந்து அரசியல் எந்த கட்சி எதுவும் தெரியாது. அவர் சொன்னாரு, நான் வந்து தளபதியுடைய ரசிகர்னு ஒருத்தர் சொன்னார். யாரும் சொன்னாங்க, 2 பேர் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஒரு தளபதியோட ரசிகர் தொண்டர் தான். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தளபதியோட தொண்டர்னா, அதாவது இன்னொருத்தர் சொன்னார், இந்த ஆமா அப்பா என்னன்னா காமெடி என்னன்னா, எனக்கு எவ்வளவு சிரிப்பு வந்துச்சு எனக்கு பின்னால் உட்காந்துருக்கும் போது. இந்த பிரச்சனைகள் காரணம் காவல்துறை அரசியல். ஒரு ஓரத்துல எங்கேயாவது ஒரு காக்கா உட்காந்து கரண்ட் போனா அதுக்கு மூக்காவை காரணம் என்னங்க? ஒரு பேசுறது மீனிங் இருக்கணும். எது போயிட்டு இருக்கோம், அங்க ஒருத்தர் கொண்டு வச்சா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த தமிழ்நாட்டுல, இந்தியாவில், உலகத்துல எல்லாம் சொல்றான், அடுத்த செகண்ட்ல இந்த தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ்காரன் கரெக்டா குடிக்கிறாங்க. அது இங்கே தேவையில்லாத டாபிக். அதுக்கு சொல்லுறேன், அவர் பதில் சொல்றேன். ஆனா உண்மையிலே அருமையான ஒரு கிரியேட்டர்ஸ். மகேந்திரனுடைய பெரிய ரசிகர் தான். அந்த தம்பிகிட்ட வந்து எல்லாத்துலயுமே ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், நடனம் இருக்கும், அதை விட எளிமை இருக்கும், பணிவு இருக்கும், எல்லா திறமையும் ஒன்னா சேர்ந்து இருக்கும். அவங்கிட்ட விருதுகள் இன்னும் பல குவிந்திருக்கும். அல்ல பலத்தை கை தட்டுங்க. ஏன்னா அவ்வளவு திறமைக்காரன். என்னவோ பிரச்சனை, எங்கேயோ பிரச்சனை மாதிரி அந்த மாதிரி பேசுதான் அவர் தான். இளையராஜாங்கிற இசைஞான உலகத்திலே பெரிய மியூசிக் டைரக்டர் தான். 25,000 பேர் கலந்துக்கிட்ட அவரோட அந்த போட்டியில ஒரு தங்கப்பணம் வாங்கின ஒரு கவிஞர், நிறைய பெரிய பாட்டு எழுதுறாரு அவர். நான் தான். என்ன ஏதாவது ஒரு நமக்கு இலக்கு வேற எங்கேயாவது ஓடிட்டு இருப்போம். எங்க இப்ப நண்பர் சிரிக்கிறாங்க, எல்லாம் பத்திரிகை நண்பர். அதனால யாரையுமே தீர்மானம் பண்ணணும். இங்க உள்ளுக்குள்ள எத்தனை பேர் தயாரிப்பாளர் சொன்னாங்க, இவரே நாளைக்கு பார்த்தா ஒரு எம்எல்ஏ கூட அமைச்சர் ஆகலாம். இவன் எப்படி விலங்கு போல டப்புன்னு வேறுமொழி ஆயிடுவான். யாரையுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேற காலங்க. ஒருவரை பத்தி பாராட்டி சொல்லும்போது சொன்னாங்க, யார் திருமலை அண்ணன் சொன்னார், ரொம்ப பணிவா இருக்காரு, பந்தம் இல்லாம இருக்காரு, ஓடுறாரு, அவரே எல்லாமே டீ கொடுக்குறாரு, அவரே தண்ணி கொடுக்குறாருன்னு. அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்பெல்லாம் வந்து நான் தான் டைரக்டர். என்னோட நடிச்ச அத்தனை பேருக்கும் முதற்க நன்றி தெரிவித்துக் கொண்டு, 2022 நமது பிரேம்நாத் சார் வந்து ஒரு ரோல் நடிக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போதான் வந்தோம். அந்த படத்தில் வந்து கடைசியாக ப்ரொடியூசராக பண்ணிக்கணும்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டு ப்ரொடியூசராக பண்ணிட்டோம்.
அதில் பார்த்தீங்கன்னா நைட்டும் மகனும் போட்டு புழிஞ்சு எடுத்தாங்க. பாவம் மகேந்திரன் அவர் பாவம் ரொம்ப சிரமப்பட்டார். ஜீவா அந்த முதலை வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு முதல் படம் அப்படிங்கிற முதலையில் வச்சு எடுத்ததுனால இந்த படத்தை நம்ம எப்படியாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 2022 இந்த படத்தை வந்து டைட்டில் எல்லா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி 5 மொழியிலையும் நாங்கள் வந்து டைட்டில் பதிவு பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ புதுசாக ஒரு படம் டைட்டில் வந்திருக்குதுன்றாங்க. அதுக்கு அப்படி தெரியல அது என்னன்னு. ஆனால் இந்த படத்தை வந்து நாங்கள் 2022 நாங்கள் எல்லா ரெக்கார்டும் எங்ககிட்ட இருக்குது, பதிவு பண்ணிட்டோம். அது எப்படி வெளியே விடுறாங்க சார், அது அருமையான ஒரு கருத்து சொன்னார். ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி. அது உண்மைதான். தயாரிப்பாளர் சங்கம் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இது வந்து கூப்பிட்டு கூட எப்படி நாங்கள் போய் இப்போ லெட்டர் கொடுக்குறோம், அதை கூப்பிட்டு கூட கேட்டு அது என்ன ஏதுன்னு கூட கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. 2 மாசமா நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ரினியூவல் பண்ணல, ரைட்டு, ஓகே. ஆனால் அது நாங்கள் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டோம். அந்த தயாரிப்பாளர் சங்கம் அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நாங்கள் வந்து இந்த டைட்டில் வந்து கரான்றது நாங்கள் வச்சுட்டோம். இப்போ நம்ம ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டோம். இப்போ நாம் வந்து அவர் சொன்ன மாதிரி இப்போ சேலத்தில் வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது இப்போ கூட ஒரு படம் தாலின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு ரூம் செலவு நான் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். இப்போ 10-12 நாளாக ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. சினிமாக்காரங்க வராங்க. எனக்கு சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் சேர்மனாக இருக்கிறேன். சேலத்தில் மல்லூர் பேரூராட்சியில் ஒரு சேர்மேன். நாம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் வருஷம் ஆண்டுதோறும் எங்கள் கோயில் திருவிழாவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போவோம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சார் பிரேம்நாத் சார் 30 வருஷமாக தெரியும். இந்த சினிமா அப்படி கால் வச்சதுக்கு காரணமே பிரேம்நாத் சார் தான். எனக்கும் சினிமாவுக்கும் என்ன ஒரு நூலளவு கூட எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் இவர் நல்ல மனுஷன். பிரேம்நாத் சார் வந்து நிறைய பேர் சினிமா உங்களுக்கு தெரியாதில்ல. நானே 2-3 பேர்த்துட்டு ஏமாந்துட்டேன் இங்கே வந்து சென்னையில். அது வேற கதை. ஆனால் இவர் வந்து இவர் சொன்னால் கண்டிப்பாக நான் செய்வேன். சார் இப்போ இந்த படத்தை நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். என்ன காரணம்னா அந்த நம்பிக்கை எனக்கு அவர் மேலே. எனக்கு கிட்டத்தட்ட நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துட்டேன். என்னை கொண்டு அதாவது சினிமாவில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5% நல்லா இருக்காங்க. மீதி ஒரு 95% வந்து பார்த்தீங்கன்னா அது நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நானே சினிமா படம் எடுத்துட்டு நானே தப்பாக சொல்லக்கூடாது, தப்பாகி போயிடும். ஏன்னா இப்போ இதாக பேசுகிறான்னு சொல்லி நாங்கள் வந்து இப்போ ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நான் வந்து எங்கள் அப்பா இருக்கார், டெத் ஆகிட்டார். எங்கள் சேலத்தில் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும். யாராவது இறந்துட்டாங்கன்னா, யார்கிட்ட இறந்துட்டாலும் சரி, அந்த இறப்பு வந்து ஃப்ரீ. எல்லாம் ஃப்ரிட்ஜர் பாக்ஸு, வண்டி எடுத்துகிட்டு போகிறது, மின்மயானம், இது எல்லாமே ஃப்ரீயாக செய்கிறேன். ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் 4 பேருமே சாப்பிடுவாங்க. அந்த 4 பேர்த்தையும் நான் ஃப்ரீயாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து 20 வருஷமாக 25 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு மின்மயானம் ஒன்று கவர்மெண்ட்டில் நான் பேரூராட்சி தலைவராக இருக்கிறேன். மின்மயானம் ஒன்று ஏற்படுத்தி கைக்குத்தல் குப்புசாமி நினைவு அறக்கட்டளையில் எங்கள் மல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சுத்தோட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஃப்ரீ. கிட்டத்தட்ட இப்போ போகிற மே மாதம் 23ஆம் தேதி வந்து நான் அந்த மின்மயானம் ஓப்பன் பண்ணேன். 121 பாடி அனைத்து சமுதாயத்தினருக்கும் நான் வந்து ஃப்ரீயாக அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் எல்லாமே இருக்காங்க, மீடியா இருக்காங்க, ஓப்பனாக பப்ளிக்காக சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் வந்து நான் மேடைக்காக பேசலை. அந்த சோசியல் சர்வீஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, சினிமாவிலேயே இவர் கொண்டு வந்து நம்மளை விட்டாரு. நம்ம இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு நம்ம டைரக்டர் அவதாரம் சொல்லணும்னா பாவம் அவர்லாம் நான் என்ன சொல்றதுனே தெரியல. சினிமாவில் வந்து டைரக்ட் 4 வருஷமா அந்த படத்தை அவரால் பாவம் அது வேற ஒரு பல சிக்கலை மாட்டினாரு. இருந்தாலும் கடைசியா நான் இவங்களாம் கஷ்டப்பட்டாங்களே அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த படத்தை நான் தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்படுத்துறாரு. சார் என்னுடைய லைஃப் சார், என் லைஃபே போயிடும் சார். எனக்கு 4 வருஷமா இந்த இதை விட்டு என் கொண்டாடி பிள்ளைங்களாம் விட்டுட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓப்பனாக இங்கே தான் இருக்கார் சொல்கிறேன். அவரு இந்த பிரேம்நாத் சார்லாம் அவங்களாம் வந்து சொன்னதுனால தான் நாம் இந்த படத்தை நம்ம வந்து எப்பாடுபட்டா பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் பிரச்சனை இப்போ ஆரம்பிச்சுக்கிடுச்சு. இப்போ நாளைக்கு அவங்க ஒரு ஆடியோ லஞ்சம் பண்ணுறாங்கட்டாங்குது. அது நம்மளுக்கு தெரியாது, அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் நாங்கள் மே 15ஆம் தேதி வந்து நாங்கள் வச்சுருக்காங்க.
நான் இவர் வந்து 30ஆம் தேதி தான் வைக்க சொல்லியிருந்தேன். இவர் மே 5 இப்போ வச்சிருக்க ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. இருந்தாலும் இந்த படத்துக்கு இங்கே வந்து வாழ்த்தின அத்தனை நடிகர்கள், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும், சோசியல் மீடியா மற்றும் கேமராமேன் அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை பற்றி லாஸ்ட்டாக பேசுகிறேன். மகேந்தர், ஐ root for you, I love you. This film will be a blockbuster for you. I'm manifesting that. ஏன்னா இஸ் such a hard worker. மகேந்திரனுக்காக இந்த படம் வந்து 100 நாள் இல்லை 200 நாள் ஓடணும். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் சாராக இருக்கலாம், ஆர்ட் டைரக்டராக இருக்கலாம், உங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் வந்து அன்எக்ஸ்பிளைனபிள் அண்ட் அன்இமேஜினபிள். இந்த மாதிரி ஒரு கோர் சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். God bless you all. To all the other artists, my wishes to you all. அதே மாதிரி ஜீவா பிரதர் பற்றி பேசணும். எனக்கு ஒரு நாளைக்கு பிளைண்டாக இருந்தேன். ஜஸ்ட் ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் கால் வருது. எனக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அப்படின்னா அவருக்கு அந்த கால் வருது. ஸோ என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டுட்டு and he was talking about the song. அது ஒரு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப பக்தி போல இருக்கு. சரி, ஓகே. ஸோ அந்த ஒரு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அந்த மாதிரி யாருமே ரொம்ப சொல்ல மாட்டாங்க. ஸோ பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் யூ ஹவ் டன் அ டெரிஃபிக் ரோல். இதில் ரொம்ப ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் என்னோட டைரக்டர் பற்றி நான் பேசியே ஆகணும். எனக்கு வந்து டைரக்டர் வந்து எனக்கு மகேந்திரன் மூலியமாக தான் தெரியும். எனக்கு மகேந்திரன் எனக்கு கால் பண்ணிட்டு, ஆனால் நீங்கள் இந்த படம் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு நான் ஒரு சாய்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி, ஓகேப்பா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கதை கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். இவர் என்னடா தொப்பி போட்டு வேற மாதிரி வராரு, யார் இந்த மனுஷன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கும்போது, சார் என் பேர் அவதார் அப்படின்னு அங்கேயே ஃபியூஸ் அவுட் எனக்கு. சரி ஓகே என்னதான் கதைன்னு சொல்லும்போது, இந்த கதையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு என்னோட ஃபியூஸ் திருப்பி வந்துச்சு. such a talented director, such a hard worker, such a ஒரு சரியான ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ எவ்வளோ நாளாக நம்ம ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஃபோன் எடுத்த உடனே அவர் ஹலோலாம் சொல்ல மாட்டாரு, சார் மைண்ட் எப்படி இருக்குன்னு கேட்பாரு. So that is the kind of positive person he is. உங்க பாசிட்டிவ் ஸ்பிரிட்டுக்கு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும்ன்றது வந்து நான் வந்து ஐ அம் ப்ரேயிங் காட். ஏன்னா நீ வந்து நல்லா நடிச்சிருக்கடா. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் if I forgot everybody, my apologies. And Kima, you've done a fantastic job. Uங்க stunts எல்லாமே it was very nice. And to the going to be married Sahiba, I wish her nothing but the best. And இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ஃபார் அ டைட்டில் லைக் ஃபார் அ மூவி லைக் அஸ். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ என்னோட சாங்ஸ் பற்றி நானே பேசக்கூடாது. ப்ளீஸ் லிசன் டு இட் அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் நோ எப்படி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சப்போர்ட் வாட்சிங். ஸோ இந்த படத்தில் வந்து நான் ப்ரொடியூசர் வேங்கை சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பவானி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் வந்து மாஸ்டர் மகேந்திரனுக்கு வந்து நான் சொல்லும்போது அந்த காதல்குமார் கேரக்டர் அவர் வந்து கம்ப்ளீட்டாக இதை உள்ளே வாங்கி இந்த ரோல் வந்து நான் அவர்கிட்ட சொன்னது எக்ஸாம்பிள் என்னென்னா, சுமார் மூஞ்சி குமார் சேம் அந்த கேரக்டரோட அடாப்டேஷன். அதை அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உள்ளே வாங்கி ரொம்ப நல்லபடியாக பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவரை ஓகே பண்ணுறதுக்காக நாங்கள் டேராடூன் வேறு போயிருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அவர் வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் யாரை போடலான்னு சொல்லும்போது, அச்சுராஜ்மணி போடலான்னு சொல்லும்போது, சார் அது அவர் சம்பளம் நமக்கு எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும், நம்ம பட்ஜெட் ஒரு ரேஞ்சில் இருக்கே சார், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரி அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி சப்ஜெக்ட் சொன்னதுக்கப்புறம் சம்பளம்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட சம்பளம் என்ன இருக்கோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம
இந்த சப்ஜெக்ட் நான் பண்ணோம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவதார்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து ஒரு விஷயத்துக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது கூட அந்த காதல் குமாரோட கேரக்டருக்காக அவர் சிரிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்ன அவதார் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜீவா சார் அவர்கிட்ட போய் நடிக்கும்போது சொல்லும்போது, சார் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன ரோல் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நீங்கள் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் பண்ணுற காமெடி, அவர் பண்ணுற அந்த சீரியஸ்னஸ்ஸு, இல்லை சார் நீங்கள் வில்லனாக தான் சார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுப்பா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, சார் இல்லை சார் ப்ளீஸ் பண்ணி ஆகணும் சார் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ரோல் ஸோ ஃபைனலாக அவர் அந்த ரோல் ஒத்துக்கிட்டு அதை பண்ணிவிட்டு ஸோ அது ஒரு பேட்டர்னில் பண்ணோம். ஸோ சாயிபாத் பசின் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு 3 பேட்டர்ன் ஆஃப் ரோல் இருக்குது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கிமாயா நடிச்சிருக்காங்க. ஸோ கிமாயா கூட ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன விஷயங்கள் நமக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. இத்தனைக்கும் அவங்களுக்கு லாங்குவேஜே தெரியாது. ஸோ குல் ரஞ்சித் நடிச்சிருக்காரு. என் பொண்ணு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நடித்தவங்க எல்லாருமே நான் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வில்லியம் சார், ஃபோட்டோகிராஃபியில் வந்து ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியாக ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு லைட்டிங்கோட சென்ஸு. நாங்கள் குஜராத்தில் ஷூட் பண்ணும்போது 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோன்றதுனால ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ லைட்டிங் கீழே செட் பண்ண முடியாது, லைட்டிங் மேலே தான் செட் பண்ணணும். அந்த விஷயத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். எங்களுக்கு யாருக்கும் எந்த விபத்தும் வராமல் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி சினிமோட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எடிட்டர், ஜென்ரலாகவே வந்து நம்ம ஃபிலிம் வந்து ஒரு மாநாடு பேட்டர்னில் ரொம்ப நான் லீனியராக இருக்கும். ஸோ எடிட்டர் சார் வந்து எடிட்டிங்கில் வந்து பட்டை கிளப்பிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் ஒரு ட்ரெண்டி எடிட்டர் நான் நினைக்கிறேன். கிரேசன் சார், சார் எங்கே இருக்கீங்க கிரேசன் சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு நீங்கள் ஒரு எடிட்டராக கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆர்ட் டைரக்டர் சார், ஜென்ரலாகவே ஆர்ட் டைரக்டர் சார் ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி பிஎல் தேவா சாரை போட்டுடலாம் யாருன்னு கேட்டேன். அவர் இல்லை இவ்வளோ ஏஜ் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க, நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்லாம் நான் கொஞ்சம் நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரோட ஏஜ் தான் எங்களை காப்பாத்திச்சுன்றது நான் 100% அதை நம்புகிறேன். எங்களுக்கு முதல்ல வந்து நிறைய விதமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து, முதல்ல வந்து விதவிதமாக செஞ்சு கொடுத்து, ரப்பரில் முதல்ல, ஃபைபரில் முதல்ல, இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 முதலையே தம்மியாக செஞ்சுருக்கோம். மிஷின் முதல்ல இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கூட இருந்து ஸ்பாட்டில் ஏதாவது ஃப்ரேமில்